ஹாய் ஆல் வெல்கம் டு மாம்ஸ் ரிதம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டடீஸ் ரிலேட்டடாக தான் பேச போகிறோம். ஃபுல்லாக இது ஸ்டடீஸ் பற்றி ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்டடீஸ் ரிலேட்டடாக வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் வந்துட்டு என்னெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது தான். பேக்ரவுண்டில் எதுக்கு மேம் பீகாக் எதுக்கு சிஸ்டர் பீகாக் வச்சுருக்கீங்க நிறையா பேர் கேட்கலாம். அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. ஸோ அது என்னன்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் ஃபுல்லாக என்ன சொல்ல வரேன் அப்படின்றத ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள். ஓகேவா? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டையும் வந்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா? இது என்னென்னா நம்ம வந்துட்டு ஸ்டடீஸ் அப்படின்னா நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா பேசிக்லேருந்து எப்படி வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா புரியும், அடிஷன்ஸ், அப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ஸு எல்லாமே பேசிக்லேருந்து எப்படி சொல்லி கொடுத்தா புரியும். 1, 2, 3 இந்த படிக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு எல்கேஜி, யூகேஜி பசங்களுக்குலாம் எப்படி சொல்லிக் கொடுத்தா அவங்க கரெக்டாக மைண்டில் வச்சுப்பாங்க, எப்படி வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து படிப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு நான் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு சொல்ல போகிறேன். டீட்டெயிலாக அந்த அடிஷன்ஸ், அப்ராக்ஷனுமே டீட்டெயிலாக வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் வீடியோஸை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். நிறைய பேர் சொல்லலாம் எல்கேஜி, யூகேஜிக்குலாம் என்னம்மா இருக்குது, என்ன சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நிறையா பேர் கேட்கலாம். பட் ஆனால் எல்கேஜி, யூகேஜியில் சொல்லிக் கொடுக்காம ஸ்பெல்லிங்லாம் வராமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏன் இப்போ வந்து ஹையர் கிளாஸஸும் வந்திருக்கலாம். நம்ம வந்துட்டு சின்ன வயசுலேயே போய் விட்டுட்டோமே, சரியாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்துட்டு இப்போ ஸ்ட்ரகிள் ஆகி நிற்பீங்க. நான் சொல்கிறது உண்மை அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எப்படின்றத சொன்னால் மட்டும்தான் அந்த பசங்க வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வருவாங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே விட்டுட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு ரொம்ப 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 கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் இழுத்து படித்தாலும் வந்துட்டு ஓரளவுக்கு தான் அவங்களால என்ன முடியுமோ அதுதான் பண்ணுவாங்க. இவ்வளோ தூரம் படிக்க வச்சேனே செஞ்சேனே நீ ஏன் மார்க் வாங்கலை செஞ்சு திட்டி அவங்கள வந்து பிரயோஜனமே கிடையாது. ஸோ அதுக்கு தான் இப்போ தான் பசங்க வந்து இப்போ தான் இது பண்ணுறாங்க அப்படின்னா எல்கேஜி, யூகேஜிலாம் போகிறாங்க அப்படின்னா நான் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து படிக்க வச்சுக்கோங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சதை நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதை தவிர வேறு ஏதாவது உங்கள் டவுட்ஸ் கேட்கணும், செய்யணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு அது என்ன எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் பேக்ரவுண்டில் வந்து வச்சுருக்கேன். ஸோ பேக்ரவுண்டில் அந்த பீகாக் வந்து எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா பீகாக் வந்து நம்ம எல்லா நேரத்துலையும் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கிடையாது. ஸோ அதோட சிச்சுவேஷன் அதாவது கூலிங்கான கிளைமேட்டு, ஸோ அந்த ரெய்னி சீசனில் ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ அதே அந்த சிச்சுவேஷன் கரெக்டாக இருந்தால் தான் அந்த பீகாக் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி தாங்க ஸ்டடீஸும். அந்த பசங்களுக்கு எப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் தான் அவங்களுக்கு சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் அவங்க நல்லா கேதர் பண்ணிப்பாங்க, நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ வந்து இதுவாக இருக்காங்களோ அப்போவே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வர வச்சு படிக்க வச்சிடணும். படிக்க வச்சா தான் நம்மளும் வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகாமல் இருக்கலாம். அவங்கள சூப்பராக வந்துட்டு டெவலப் பண்ணி கொண்டு வரலாம். நம்ம வந்துட்டு விட்டுட்டோம், அந்த சிச்சுவேஷன் வரும்போது நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம என்னதான் அதுக்கப்புறம் அவங்கள முட்டி மோதி ஃபோர்ஸ் பண்ணி எவ்வளோதான் பண்ணாலுமே அவங்க வந்துட்டு ஓரளவுக்கு தான் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் எஃபர்ட் போடுவாங்களே தவிர ரொம்ப நம்ம போட்டு திட்டினாலும் வந்துட்டு அப்போ போய் திட்டுறது வேஸ்ட்டு தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸ்டார்டிங்லேருந்தே கவனம் வந்து செலுத்தணும் அவங்க மேலே அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எல்லோரும் வந்துட்டு ஆஃபீஸ் கோயிங்காக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அவங்கள வந்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் பக்கத்தில் இருந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும். இல்லை வீட்டில் தான் இருக்கேன், நான் தான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னாலுமே அவங்க என்னை எப்படி உட்காத்தி வைக்கணும். நம்ம எவ்வளோ தான் வேலைகள் இருந்தாலுமே அவங்க கூட ஒரு 1 ஹவர் ஒரு 2 ஹவர்ஸ் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அவங்க எந்த மாதிரிலாம் டெவலப் ஆகி வராங்க, செய்கிறாங்க, எப்படி அவங்கள டெவலப் பண்ணலாம், எப்படி சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு புரியும், என்னெல்லாம் வந்துட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்தா தான் தெரியும். ஸோ அதெல்லாம் என்னன்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணியிருக்கேனோ ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ்னால் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னென்னு கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? பாய். தேங்க்யூ.